நேயர்களுக்கு லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வர் ஆலயத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்று பார்ப்ப இருப்ப ஸ்தலம் சென்னை ராமாவரம் குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் ஆலயம். நாம் எல்லாமே ஆலயத்தில் சிவபெருமானும் அம்பாளையும் தனித்தனி சன்னதியில் பார்த்துருப்போம். இங்கே எல்லா சுவாமிகளும் சேர்ந்து இருக்கிறா. சிவபெருமான் சைன கோலத்தில் இருக்கார். அதுதான் அந்த ஆலயத்தோட ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்பாளுக்கு சிவபெருமான் ஆசனமாகவே இருக்கார். அதுதான் இன்னும் மிக சிறப்பு. அப்படி என்ன இந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, அம்பாள் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஸ்தலம், இந்த ஆலயம் உலகத்தில் இங்கே தான் முதல் ஆலயம். இதுக்கான அர்த்தம் எங்கே இருக்குது? லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்சப்ரேதா சனாசீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி அப்படின்ட்டு வர்ற 2 நாமாவளி. இந்த 2 நாமாவளிக்கு ஏற்றா போல் அம்பாள் இங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கா. அம்பாளோட சிம்மாசனத்தை இங்கே 5 பேர் தாங்கிட்டு இருக்கா. அதுதான் பஞ்சப்ரேதா சனாசீனா. பஞ்சன்னா 5. அம்பாள் உட்காந்துருக்க சிம்மாசனத்தை 5 பேர் தாங்கிட்டு இருக்க. 5 பேர் விநாயகருக்கு மேலே உள்ளவர் மகாவிஷ்ணு, அந்த பக்கம் 4 முகத்தோட பிரம்மதேவர், இந்த பக்கம் முருகனுக்கு மேலே சங்கரன், அவருக்கு மேலே 5 முகத்தோட ருத்ரன். இவா 4 பேருமே அம்பாளோட அந்த சிம்மாசனத்துக்கு 4 காலாக இருக்கா. சிம்மாசனத்தோட அந்த பிரதான பலகையாகவே பரமேஸ்வரன் இருக்கார். சிவபெருமான் சதாசிவன் அப்படின்ட்டு சிவபெருமான் அம்பாளுக்கு ஆசனமாகவே இருக்கார். அந்த ஆசனத்துக்கு மேலே தான் அம்பாள் உட்காந்து ராஜ்ய பரிபாலனம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார். லலிதா திரிபுர சுந்தரி. எல்லாத்துக்கும் அம்பாள் சுந்தரியாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கா. இவா 5 பேருமே பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், சங்கரன், ருத்ரன். இவா 5 பேருமே பிரம்மம் சொல்லுவாள். இங்கே 5 பிரம்மத்தையும் அம்பாள் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணியாகவே அம்பாள் இருக்கா. அவ்வளோ விசேஷமான இந்த 2 நாமாவளிக்கு ஏற்ற மாதிரி ஸ்தலம் முதல் தடவையாக இங்கே தான் அமைஞ்சிருக்கு அம்பாள் அனுகிரகத்தில். அது மட்டும் இல்லாமல் நாமெல்லாம் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அனுகிரகம் பண்ணுற மாரி உட்காந்த மெனில் பார்த்துருப்போம். இங்கே மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அம்பாளுக்கு சேவகம் பண்ணுற மாரி இருக்கா. சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாய நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வர ஒரு நாமாவளி. அப்படின்னா என்ன அப்படின்னா, சசாமனா வெண்சாமரம், ரமானா மகாலட்சுமி, வாணினா சரஸ்வதி. லக்ஷ்மி சரஸ்வதியும் வடக்கு தெற்குமாக இருந்து, சவ்யனா வடக்கு, தட்சிணனா தெற்கு. லக்ஷ்மி சரஸ்வதியும் அம்பாளுக்கு வடக்கு தெற்குமாக இருந்து சாமரமாக சேவகம் பண்ணிகிட்ருக்கா. அதான் லலிதா சகஸ்ரநாமத்தில் சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாய நமஹா அப்படின்னு வரும். கீழே ஸ்ரீசக்கரம், மகாமேரோடு மகாகணபதி, 6 முகம், 12 திருக்கரங்களோட சுப்பிரமணிய சுவாமியோட அம்பாள் இங்கே குடும்ப சகிதமாக ராஜ்ய பரிபாலனம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்னா, தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, தொழில் முன்னேற்றம் இல்லை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, அவெல்லாம் அம்பாள் பிரார்த்தனை பண்ணிக்கிற விசேஷ பலன் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாமல், ஒரு வேலை இல்லாமல், வேலையில் பிரச்சனைகள் இவாலாம் இருக்கிறவா தரிசனம் பண்ணுறது. அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி ஸ்தலம். கல்யாணம், புத்திரவாக்கியம், வீட்டில் கடன் பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லை போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் நிவர்த்தி ஸ்தலம். நாம் எப்பப்பெல்லாம் அந்த ஆலயத்துக்கு வரமோ அப்போல்லாம் அம்பாள், சுவாமி அம்பாள் மனதார தரிசனம் பண்ணி 27 பிரதட்சணம் பண்ணணும். 27 வாட்டி இந்த ஆலயத்தை சுற்றி வரணும். மெதுவாக சுற்றணும், பொறுமையாக சுற்றணும், பக்தி ஸ்ரத்தையோடு சுற்றணும். மனசில் வேறு எதுவும் எண்ணங்கள் இல்லாமல், அத்தவாள்கிட்ட பேசாமல் நாம் பொறுமையாக சுற்றி வரணும். அப்போ சுற்றி வரும்போது 27 முறை சுற்றி ஆலயத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ நம்ம வசதிக்கு ஏற்றாத போல் மனதார உட்காந்து கண்ணு மூடி அம்பாள், சுவாமி அம்பாள் நினச்சி தியானம் பண்ணணும். இதேமாரி நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சீக்கிரம் நிவர்த்தி ஆகி நல்லது நடக்கும். அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வரர் உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல அனுகிரகத்தை கொடுப்பா. நம்பிக்கையோடு வாங்கோ, நல்லது நடக்கும். லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வரர் என்றும் துணையாக இருப்பாள்.
ஸ்ரீமாத்ரே லலிதா திரிபுர சுந்தரியே நமஹ. இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள். இன்றைக்கி அம்பாளுக்கு திட்ட ஒரு 25 கிலோவிட்ட மஞ்சள் அபிஷேகம். அடுத்த வாரம் அம்பாளுக்கு 108 குடம் குங்குமம் அபிஷேகம். 3வது வாரம் பஞ்சாமிர்த அபிஷேகம். 3வது வெள்ளிக்கிழமை பஞ்சாமிர்தம். அதுமாரி 4வது வாரம் இளநீர் அபிஷேகம். கடைசி வாரம் அம்பாளுக்கு 108 குடத்தில் பசும்பால். நவராத்திரி மற்றும் மற்ற பண்டிகை காலங்களில் அம்பாளை பார்ப்பதற்கு ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் தியானம். அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் த்ருதபாசாங்குஷ புஷ்பபாணசாபாம் அணிமாதிபிராம்ருதாம் மயூகைः அஹமித்யேவ விபாவயே பவானீம். ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं